போச்சம்பள்ளி அருகே கோடிப்புதூர் கிராமத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா. ஆடுகள் பன்றிகள் பலியிட்டு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கோடிப்புதூர் கிராமத்தில் உள்ள 114 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறுவது வழக்கம். தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெறும் இத்திருவிழாவில் இன்று நடைபெறும் பரணை ஏறுதல் நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெறும். இக்கோவில் வளாகத்தில் 5 இடங்களில் அமைக்கப்பட்ட பரணையில் பன்றிகள் மற்றும் ஆடுகளை கட்டி வைத்து அருள் பெற்ற பூசாரி ஆவேசத்துடன் வந்து பரணைகள் மீது ஏறி ஆடு மற்றும் பன்றிகளின் மார்புகளை கத்தியால் கிழித்து அதனுள் பூஜிக்கப்பட்ட வாழைப்பழம் மற்றும் பழங்களை கொட்டி இரத்தத்துடன் எடுத்து பொதுமக்கள் மீது வீசுவார். கீழே மடியேந்தி காத்திருக்கும் பெண்கள் இரத்தத்துடன் கூடிய வாழைப்பழங்களை பிடித்து சாப்பிடுவதன் மூலம் குடும்பம் விருத்தி அடையும் எனவும், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளனர். முன்பாக பத்ரகாளி அம்மனுக்கு மேளதாளங்கள் முழங்க பெண்கள் ஊர்வலமாக மாவிளக்கு எடுத்து வந்து கோவிலில் வழிபட்டனர். பக்தர்களுக்கு சாமியார் சாட்டை அடி நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் தங்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றிய அம்மனுக்கு நேர்த்தி கடனாக ஆடு கோழி பன்றிகளும் பலியிட்டு கோவிலுக்கு வந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆங்காங்கே சமைத்து விருந்து உபசரித்தனர். இந்நிகழ்வினை வெளிமாநிலம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்தும் போச்சம்பள்ளி, புலியூர், அரசம்பட்டி, பனந்தூர், மஞ்சமேடு, அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொது மக்களும் பங்கேற்றனர். பாதுகாப்பு பணியில் நாகரசம்பட்டி மற்றும் பாரூர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.